பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. 1300 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் 6 அடி உயர கற்பக விநாயகர் வடக்கு நோக்கி அமைந்துள்ளார். குகை கோயிலில் சிவன் உள்ளிட்ட பிற கடவுளர்களின் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. விழாவின் முதல் நாள் இன்று காலையில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அங்குச தேவருக்கு சந்தனம், பால், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூஞ்சூர் வாகனம் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. பக்தர்கள் பக்தியுடன் வழிபாடு செய்தனர். இன்று இரவில் தங்க மூசிக வாகனத்தில் கற்பக விநாயகர் திருவீதி உலா வந்தார். நாளை முதல் 8ஆம் நாள் வரை காலை 9:30 மணிக்கு வெள்ளி கேடகத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும். தினமும் மாலையில் சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் விநாயகர் திருவீதி உலா நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 6ஆம் நாள் ஆகஸ்ட் 23 மாலையில் யானை வாகனத்தில் கஜமுக சூரசம்ஹாரம் நடைபெறும். 9ஆம் நாள் ஆகஸ்ட் 26 காலையில் விநாயகர் தேரில் எழுந்தருள்வார். மாலையில் தேரோட்டம் நடைபெறும். அன்று மாலை 4:30 முதல் இரவு 10 மணி வரை மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். விநாயகர் சதுர்த்தி அன்று காலை திருக்குளத்தில் சதுர்த்தி தீர்த்தவாரி நடைபெறும். இரவில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவுடன் விழா நிறைவடையும். பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை காரைக்குடி சி.த. பழனிசாமி செட்டியார் மற்றும் நச்சாந்துப்பட்டி மு. குமரப்ப செட்டியார் செய்கின்றனர். இங்க பாருங்க, அப்படியே இருங்க.